Daily. Taste the Daily. மக்கா வணக்கம். எப்பவும் இந்த திமுக கவர்மெண்ட் உச்சநீதிமன்றம் போய் குட்டு தான் வாங்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, மொத்து வாங்கிட்டு வந்திருக்கு. கரூர் கேஸில் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கேஸில் திட்டவட்டமாக உத்தரவு போட்டாங்க. கிட்னி கேஸ் தான் ஹைலைட்டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 விவகாரத்துலையும் என்னென்ன நடந்ததுன்னு விரிவான செய்திகளில் சொல்கிறேன். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. கிட்னி திருடர்களை காப்பாற்ற நினைச்ச ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு உச்சநீதிமன்றம் நல்ல வசமான குட்டு வச்சிருக்கியா? உயர்நீதிமன்றம் அமைச்ச விசாரணை குழுவை மாற்றணும், நாங்கள் சொல்கிற அதிகாரிகளை வச்சு விசாரிக்கணும்னு ஸ்டாலின் கவர்மெண்ட் சொன்னது. உச்சநீதிமன்றம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல மர்மங்கள் இருக்குன்னு மக்கள் பேசிட்டு இருக்கையில் அந்த கேஸை சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது ஐயா ஸ்டாலினோட கவர்மெண்ட்டு. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆக இந்த கேஸ்லையும் குட்டு வாங்கியிருக்கு திமுக கும்பல். கரூர்ல எப்படி இரவோடு இரவா உடல் கூராய்வுகள் நடந்தது? அங்க அதற்கான வசதிகள் இருக்கா? மொத்தம் உடற்கூராய்வு பண்ண எத்தனை டேபிள்கள் இருக்குன்னு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். இந்த விவகாரத்துல பல உண்மைகள் கூடிய சீக்கிரம் வெளிவர போகுது. மக்கா, வேடச்சந்தூர் திமுக எம்எல்ஏ அண்ணன் உதயநிதி காலில் விழுந்த வீடியோ வெளியாகி திமுகவோட சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி லட்சணத்தை அம்பலப்படுத்திருக்கியா? மக்கா, இனி கிட்னி திருடர்கள் தப்பிக்கவே முடியாது போல. ஏழை ஜனங்களோட கிட்னியை திருடி அதை விற்று அந்த காசில் சொகுசு வாழ்கிற கும்பலை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு ஐயா ஸ்டாலினோட கவர்மெண்ட் துடிச்சிட்டு இருக்கு. ஆனால் நீதிமன்றம் விடுற மாதிரி இல்லை. உயர் நீதிமன்றத்தில் குட்டு வாங்கினது போதாதுன்னு இன்னைக்கு டெல்லி வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. மக்களை காப்பாற்றுவார்னு நினைச்சு ஐயா ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க நம்ம ஜனங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சமூக விரோதிகளை காப்பாற்றுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். அட நான் சொல்லல மக்கா, மக்கள் சொல்றாங்க. ஏழை மக்களோட வறுமையை பயன்படுத்தி ஒரு கும்பல் கிட்னி திருடி இருக்குங்க. ஒரு நியாயமான முதலமைச்சர்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள உள்ள தூக்கி போட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் ஐயா ஸ்டாலின் அதை செய்யலைங்க. கேஸ் கூட போடலைன்னா பார்த்துக்குங்க. இதை பார்த்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்க நேர்மையான அதிகாரிகளை கொண்டு குழு அமைச்சதுங்க. அந்த குழு விசாரணை ஆரம்பிக்கும், தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு நாம நினைச்சா ஐயா ஸ்டாலின் அந்த குழுவை விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில், எப்படி உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டார். அந்த கேஸை இன்னைக்கு விசாரணைக்கு வந்ததுங்க. உயர்நீதிமன்ற அமைச்ச விசாரணை குழுவை நாங்கள் எதிர்க்கலை, நாங்கள் சொல்கிற அதிகாரிகளை வச்சு குழு அமைச்சு விசாரணை பண்ணுங்கன்னு ஐயா ஸ்டாலினோட கவர்மெண்ட் வாதாடிச்சு பார்த்துக்குங்க. இல்லை தெரியாமல் கேட்குறேன், கிட்னி திருட்டு நடந்ததே திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில் தான். அதனால தான் கேஸ் கூட போடாமல் அவரை காப்பாற்ற நினச்சிங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அதிகாரியை வச்சு விசாரித்தா எப்படிங்க உண்மை வெளியே வரும்? நமக்கே இந்த கேள்வி வரும்போது உச்சநீதிமன்றத்துக்கு சந்தேகம் வராதா என்ன? எல்லா வாதத்தையும் கேட்டவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, விசாரணை குழுவை மாற்ற முடியாதுன்னு சொல்லி கேஸை முடிச்சு விட்டாங்கயா. ஆக உயர்நீதிமன்ற அமைச்ச விசாரணை குழு இந்த கேஸை விசாரிக்க போகுது. கிட்னி திருடர்கள் இனி தப்பிக்கவே முடியாது. ஐயா ஸ்டாலினால அவங்கள காப்பாற்றவே முடியாதுன்னா பார்த்துக்குங்க. இதுல இருந்து ஜனங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சமூக விரோதிகளை காப்பாற்ற இந்த கவர்மெண்ட் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டவங்களுக்கு திரும்ப ஓட்டு போட்டா நாடு தாங்குமான்னு யோசிக்கணும். அப்படித்தான் நான் சொல்லுவேன். மக்கா, கிட்னி கேஸில் குட்டு வாங்கின கையோட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் அடி மேலே அடி வாங்கியிருக்காங்க. சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை விசாரணை மோசமாக இருக்குது, செல்வ பெருந்தகை உட்பட பலரையும் விசாரிக்கணும்னு சொல்லி அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றுச்சு உயர் நீதிமன்றம். அந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போய் குட்டு வாங்கியிருக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட். ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து
நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் கொலை, வேங்கை வயல் பிரச்சனைன்னு பல மர்மங்கள் இருக்குங்க. அந்த வகையில ரொம்ப பெரிய மர்மம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தாங்க. அந்த கேஸ்ல சரண்டரான ஒரு குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணாங்க. எஃப்ஐஆருக்கும் குற்றப்பத்திரிகைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருந்தது. எல்லாத்தையும் விட அந்த கேஸ்ல முக்கியமான குற்றவாளியான நாகேந்திரன் வழக்கு சிபிஐக்கு மாறின பிறகு இறந்தே போயிட்டாரு. இந்த கேஸ்ல செல்வ பெருந்தகையை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை விசாரிக்கல. இப்படி பல குழப்பங்கள் இருக்கிறத பார்த்துட்டு தான் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்க சிபிஐக்கு மாத்துச்சு. யார் விசாரிச்சா என்ன, குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அவ்வளவுதானே. அரசாங்கம் அப்படிதான் நினைக்கணும். ஆனா நம்ம ஐயா ஸ்டாலினோட கவர்மெண்ட் வழக்க சிபிஐக்கு மாத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் போய் வழக்கு போட்டாங்க. வழக்க விசாரிச்ச உச்சநீதிமன்றம் வழக்க சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆக அண்ணன் செல்வ பெருந்தகையில ஆரம்பிச்சு பல பேர் இனி விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க. இந்த கொலையில இருக்கிற மர்மம் வெளியே வரப்போகுது. அட நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. மக்கா, கரூர் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டிருக்கு. உடன்பிறப்புகளா அவதூறு பரப்பினாங்கன்னு கேஸெல்லாம் போட முடியாது. கேட்டது உச்சநீதிமன்றம். அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளை கேட்ட வழக்கில் சம்பந்தம் இல்லாமல் கரூர் பிரச்சனையை ஏன் பேசணும்னு கேட்டிருக்காங்க. கரூர் விவகாரம் தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த உத்தரவை எப்படி போட்டாங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விசாரணை நடக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த என்ன அவசியம்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரே நாளில் 2 நீதிமன்றமும் வேற வேற உத்தரவு எப்படி போட்டாங்கன்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நடிகர் கரூருக்கு போனாரா இல்லையாங்கிறது கேஸ் இல்லை. வழிகாட்டு நெறிமுறை கேட்ட வழக்கில் ஏன் இப்படி ஒரு உத்தரவு வந்ததுன்னு கேட்டாங்க. இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கணும்னு போடப்பட்ட மனுவிலையும் உச்சநீதிமன்றம் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதாவது இரவோட இரவா எப்படி 30க்கும் மேற்பட்ட உடற்கூராய்வு நடந்ததுன்னு கேட்குறாங்க. அங்கே உடற்கூராய்வு பண்ண மொத்தம் எத்தனை டேபிள் இருந்ததுன்னு கேட்குறாங்க. இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறதா சொன்னதால இப்போதைக்கு உத்தரவுகள் தள்ளி போயிருக்கு. கூடிய சீக்கிரம் இதுலையும் குட்டு தான் வாங்க போகிறாங்கன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. மக்கா, இன்னைக்கு ராத்திரி ஐயா ஸ்டாலின் எப்படி தூங்க போறாருன்னு தெரியல. ஒரே நாளில் இத்தனை அடி விழுந்தா எப்படி தான் தூங்குவார்? என்னமோ பல முக்கிய வழக்குகளில் முக்கிய திருப்பங்கள் நடந்திருக்கு. திருடர்கள் சிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சுது. மக்களே, நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.